எப்பப்பப்பா ஒரு இடமும் போவ அவள வர அவள என்ன வெயிலு. மழை பெஞ்சா ஒரே மழையா இருக்கு, இல்லைன்னா இப்படிதான் வெயில அடிச்சு கொள்ளுது. ஒரு வாரமா காத்தடிச்சுக்கிட்டு கூறாப்பா கிடந்துக்கிட்டு மழை பொசு பொசுன்னு கொஞ்சம் கொஞ்சமா பெஞ்சிட்டு சாரல் அடிச்சுட்டு கிடந்துச்சு. இன்னைக்கு தான் வெயில் அடிக்குது. இன்னைக்காவது வீட்டில் இருந்தால் துணியதை வச்சிருக்கலாம், நம்ம பாட்டுக்கு வெளியே வந்துட்டோமே. சரி, ராத்திரி மிஷினில் போட்டு எடுத்து காய போட்டுக்கிடுவோம். மாமியா கிளவி வேற திட்டோம், திட்டினா திட்டிட்டு போகுது. இப்போ நமக்கு அதெல்லாம் பழக்கம் தானே, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவோம். எப்படியோ ஒரு வழியா ஃபார்ம் கிடைச்சிருச்சு. எங்க ஃபார்ம் இல்லாம நம்ம அப்ளை பண்ண முடியாதோன்னு நினைச்சிட்டேன். நம்மளும் எல்லாரும் போல அப்ளை பண்ணிட்டு வந்துருவோம். இந்த பெரிய பொண்ணுலாம் ரொம்ப உஷாரு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. லெச்சுக்கெல்லாம் இருக்குது பேரு. நாக்க பிடுங்க மாதிரி நாலு கேள்வி கேட்காம விட முடியனே. அட, அங்கே போகிறது உமா தானே? ஓய் உமா, இந்த பெரிய பொண்ணு அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? வார இருல. என்னலா எங்கே போய்கிட்டு இருக்கா? சும்மா இரு, வயிற்றுல கலப்பாத. ஓ மேலாம் நான் பயங்கர கோவத்துல இருக்கேன். ஏன் என்னம்மா, நான் என்ன பண்ணேன்? இந்த மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ண சொல்லி எல்லாருக்கும் ஃபார்ம் கொடுத்துருக்காவ. என்ன யாராவது ஒரு வார்த்தை சொன்னீங்களா? நீங்களாம் நல்லா போய் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டீல்ல என்னைய விட்டுட்டு. இந்த லெச்சு சரசு எல்லாத்துக்கும் இருக்கு பேரு. என்னைய விட்டு நீங்கள் மட்டும் போயிட்டு கொடுத்துட்டு வந்திருக்கீங்க ஃபார்மை. அட பைத்தியம், நான் கொடுத்தேன்னு நீ பாத்தியோ? எனக்கே வீடு என் பேரில் இருக்குன்றதுனால எனக்கெல்லாம் வராதுன்னு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார். அதனால் நான் எனக்கெல்லாம் எழுதியே போடலை, அந்த பாமே நான் தூக்கி தூர போட்டேன். அப்படியா? அப்போ உனக்கு வராதோ? எங்கள் வீட்டுக்காரர் தான் சொன்னார், யார் பேரில் வீடு இருக்கோ அவியலுக்கெல்லாம் வராதுன்னு. அதனால அப்போ சரி நமக்கு வராதுன்னு நான் அதை கண்டுக்கல. எங்கள் மாமியார் மட்டும் போய் எழுதி கொடுத்துச்சு. அப்படியா கதை? எங்க வீட்டுல எங்க மாமியாரும் ரொம்ப உஷாரு. அதுக்கு மட்டும் எழுதி கொடுத்துட்டு என் பேப்பரை அடுப்பாங்கரையில கொண்டு அடுப்பு பக்கத்துல பின்னாடி போட்டு வச்சிருக்குது. வீட்டுக்கு பின்னாடி வெண்ணி போடுறதுக்கு ஒரு சின்ன அடுப்பு கிடக்கும் பேரு, மண் அடுப்பு. அங்க கொண்டு சாணி அடுப்புல கொண்டு போட்டு வச்சிருக்கு. இப்பதான் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்தேன். அதுகிட்ட கேட்டா உனக்கு பாம்பு தந்தா எங்க கிடக்கோ தெரியல, பின்னாடி தேடி வர அங்கதான் தூக்கி போட்டேங்குது. கொழுப்படுத்த கிளவி. அதுக்கு மட்டும் உஷாரா எழுதி கொடுத்துட்டு நான் 1000 ரூபாய் வாங்கிடுவேன்னு அது என் ஃபார்ம் மட்டும் தூக்கி தூர போட்டு வச்சிருக்குது. எனக்கு இப்ப சாந்தி அக்கா மீனா எல்லாம் போனாவளா, அப்பதான் என்ன கையில பாம்பு வச்சுக்கிட்டுங்க நிக்கியன்னு கேட்ட அப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுல போய் கேட்டிருக்கேன். எனக்கு இந்த பாம்பு தந்ததெல்லாம் தெரியவே தெரியாது. அப்படியா? எல்லார் வீட்டுக்கும் தான் கொடுத்தாவ. அப்படி வீட்டில் கொடுக்கும்போது எங்கே போயிருந்தா? எங்க போய் தொலைஞ்சேன்னு தெரியல. எனக்கு இப்பதான் விஷயம் தெரியும். சரி, கொஞ்சம் வாரியா பெரிய பொண்ணு, உங்க வீட்டுல ஸ்கூட்டி இருக்கும்ல, அதை எடுத்துட்டு வாயா, கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருவோம். இந்த பாம்பை சாப்பிட போயிட்டாவனா வேற 3 மணிக்கு போலதான் திறப்பாவன்னு சொன்னாவே. சரி வா, அப்போ கூப்பிட்டு போறேன். அட, நம்ம லட்சுமி அக்கா. ஒய் லட்சு, அது யாரு நம்மள கூப்பிடியது? பெரிய பொண்ணு என்ன எங்க அவசரமா போயிட்டு இருக்கீங்க? வாங்க. எல்லாம் உங்கள்கிட்ட கதை பேசிக்கிட்டு இருக்கு, எனக்கு நேரம் இல்லலா. இந்த முகாம்ல பாம்பு எழுதி கொடுக்கணும், மறந்துட்டேன். நாளைக்கு தான் இன்னும் கடைசி நாளா, வேற நாளைக்கு இல்லைன்னா வேற இடத்துக்கு தான் கொண்டு போகணுமா. அதை எழுதி கொடுக்கலான்னு வீட்டுக்கு பாம்பு எடுக்க போறேன், தோட்டத்துல இருந்து ஓடியாரேன். இப்ப நீங்களும் என்ன கொடுக்கலையா? நீங்க என்னையெல்லாம் விட்டுட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டீங்களா? உங்க மேல நான் கோவமா இருக்கேன். ஆமா, கோவமா இருப்பா, கோவமா. நான் சரசுக்கு போன் அடிச்சு தான் சொன்னேனே, உமால கேளு, அவளும் வாரான்னா சேர்ந்து கொடுத்துட்டு வந்துருவோன்னு. எனக்கே பக்கத்தூர் கிளவி தான் சொல்லிச்சு, நீ பாம்பை கொடுத்துட்டியா, மகளிர் உரிமை திட்டம்ட்டு கொடுக்காவல 1000 ரூபா, நீ பாம்பு எழுதி கொடுத்தியா, முகாம என்னையோட லாஸ்ட்டு, நாளையெல்லாம் திறக்க மாட்டாவே, அதுக்கப்புறமா வேற ஊர்ல தான் போடாவே, அங்கே போய் தான் கொடுக்க வேண்டியிருக்கோம். சீக்கிரம் கொண்டு போய் கொடுக்கலன்னா கொண்டு போய் கொடுன்னு சொல்லிச்சு. அதனால சரசுக்கு போன் அடித்தேன். அவள் தான் சரி அப்போ போவோம்னா. அவகிட்ட கேட்க சொன்னா நீங்களெல்லாம் கொடுக்கியா இல்லையலான்னு. எனக்கு தெரியாதுக்கா, நான் இப்பதான் சாந்தி மீனா எல்லாரும் போறாவ, பாத்திமாலாம் அவியல்வ போறாவ வந்து அவிய சொன்னதுதான் நான் வீட்டுல போய் தேடி பாம்பு எடுத்து எங்க மாமியார்களுக்கு எனக்கு சொல்லவே இல்லை. இப்பதான் நான் எழுதி கொடுக்கறதுக்கு நானே எழுதிட்டு வந்திருக்கேன். எல்லாம் எப்படி எழுதணும்னு தெரியுமா? எனக்கு வேற எழுத தெரியாது. என்னென்ன எழுதணும்னு கொஞ்சம் என்னென்ன எழுதணும்னு சொல்லி எழுதிதாயா. நானே சாந்தி அக்கா மூவாட்ட தான் எழுதிட்டு வந்தேன்க்கா. இதை பார்த்து உங்க பேரை போட்டு எழுதுங்க. ரேஷன் கார்டு நம்பரு அந்த பிள்ளை அதான் கேட்டுச்சு. ரேஷன் கார்டு நம்பரு, அப்புறம் எதுக்கான ஒரு தொகை காசு என்னமோ கேட்டுச்சு. அப்புறம் இந்த மகளிர் உரிமை தொகைன்னு சொன்னேன், அந்த அதுக்கு எழுதிச்சு. அப்புறம் ஒரு கையெழுத்து போட சொல்லிச்சு, நான் போட்டு கொடுத்தேன். அப்படியே நான் சரசு மோட்டை தான் கொடுத்து எழுதுன்னு நினச்சிக்கிட்டு வந்தேன். அப்போ கொஞ்சம் வீட்டுக்கு வாரியாடே, நான் அங்கே பாம்பு வச்சிருக்கேன், எழுதி கொடுத்துருவோம். சரி, அப்போ வாங்க, சீக்கிரம் போய் எழுதிட்டு கொண்டு போய் கொடுப்போம். சாப்பிட வெட்டாள்வேன்னு அப்புறமா மூடி போட்டு பேருவாள்வேன். அப்புறம் சாயங்காலம் 3 மணி 4 மணிக்கு தான் திறப்பாளுவலாம். ஆமாம், அதுக்கு தான் நான் நடந்தே ஓடி வந்தேன். இந்த பிள்ளைகள் வேற தோட்டத்தில் இடக்காலவை அவளோட விட்டுட்டு தான் வந்தேன். ஒருத்தி வேற காலில் முள்ளு குத்தி இருக்குன்ட்டு அவள் சைக்கிள் ஓட்டிக்கிறான்டா. அவள் பெரியவ தான் ஓட்டினா, அவளே எலும்பு தோலுமா இருக்கு, அவள் எங்கே எண்ணெய் வச்சு அழுத்திக்கிடுவா. ஆமாம் அக்கா, உங்கள் ஸ்கூட்டி என்னாச்சு? அதை என் வீட்டுக்காரர் ஒரு வாரமாக சர்வீஸ் விட்ட இடத்துல அங்கேயே நிற்குது. இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானா. என்ன வீடு வந்து சேரல வண்டி, இல்லாட்டினா என் மோவா தான் அதிலே கொண்டு வந்து விட்டுருப்பாள. சரி, மசன்னு பேசிக்கிட்டு நிற்காம வாங்கப்போ போய் எழுதி கொடுத்துட்டு வந்துருவோம்.
சரி சரி வா அப்போ வீட்டுக்கு. பின்னாடியே வாரேன், நீங்க போங்க. சீக்கிரம் ஓடி எனக்கு போய் கதவை திறக்கேன். அடடா தங்கச்சிமா, பிரியாணி வாசம் ஆள தூக்குது போ. எனக்கு உன் பிரியாணியை பார்க்கும் போதே நாக்குல எச்சி ஊறுது. நல்லா டேஸ்டா செஞ்சிருப்ப போல இருக்க. என் பேபி மாக்கும் ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு வை, போகும்போது எடுத்துட்டு போறேன். அதெல்லாம் அப்பவே ஹாட் பாக்ஸ்ல பேக் பண்ணியாச்சு. நம்ம கமலிக்கு இல்லாமலா? சரி சாப்பிடுங்க. அத்தை வாங்க, நீங்களும் சாப்பிடலாம். இந்த வரேம்மா. டேய் ரொம்ப மோப்பம் பிடிக்காதடா, மூக்காலே உறிஞ்சு தின்றுவோம் போல இருக்க. கையில எடுத்து வாயில சாப்பிடல. சும்மா இல்லாம கிண்டல் பண்ணாத. வந்துட்டானுவலா ரெண்டு பேரும்? ஒரே லேப்டாப்பும் கையுமா தான் இருக்கானுவ. என்ன பண்ணியானுன்னு தெரிய மாட்டேங்கு. சாப்பிட வராம இன்னும் லேப்டாப்பை தான் தப்பிக்கிட்டு இருப்பானுவலா இருக்கும்னு நினைச்சேன். பரவாயில்லையா, பிரியாணின்னு தான் வந்துட்டானுவலா ரெண்டு பேரும். ஆமாம்மா, என்ன வேலையா இருந்தா என்ன, நம்ம தங்கச்சி கையால பிரியாணி சாப்பிடறதுன்னா நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். அது சரி, என் மருமவா என்ன ஒழுங்கா செய்யாலோ இல்லையோ இந்த பிரியாணி நல்லா சமைப்பா, அது எனக்கு தெரியும். அப்படி சொல்லுங்கம்மா, உட்காருங்க சாப்பிடலாம். சன்னி எக் பாயில் பண்ணலையா? ஐயோ மறந்துட்டேன் பத்தியலாங்க, அங்க பாயில் பண்ணி தான் வச்சேன். இருங்க எடுத்துட்டு வரேன். தோடு உடைக்க மறந்து அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வரேன். சரி போ, உனக்கும் ஒரு பிளேட் எடுத்துட்டு வா, சேர்ந்து சாப்பிடலாம். வாசிக்கிறோம். சரிங்க. அதான் நான் பிரியாணில என்னமோ ஒன்றும் குறையுதுன்னு நினைச்சேன். பாயில் எக் இல்லையோ? இந்த சாலினி எடுத்துட்டு வருவா, நீ சாப்பிடு. ஐயா சந்தோஷ், என்ன வேலையா அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிய? எப்ப பார்த்தாலும் ஒரு கம்ப்யூட்டர் பெட்டியை தட்டிக்கிட்டே இருக்கியல, என்ன பண்றீங்க? அம்மா அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாதுமா, நீ சும்மா சாப்பிடு. ஆமா எனக்கு புரியாதுதான், இருந்தாலும் நீ என்ன பண்ற ஏது பண்றன்னு கேட்டா எனக்கு சொல்ல தெரியல. யார்கிட்டையும் இங்க கடைக்கு வேலைக்கு போனவன் இப்போ ஒழுங்கா வேலைக்கு போலன்னு இவ கேட்டுக்கிட்டு அடக்கார மணி. மோவன் வந்துட்டானா, எங்க போனா, என்னமோ வேலை விஷயமா போனான்ட்டு சொல்லியாரு எங்க வீட்டுக்காரன்னு கேட்கா. எனக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரிய மாட்டேங்குது. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோமா, அதுதான் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா போயிட்டு இருக்கு. என்னல கம்பெனி? அப்ப என்ன இந்த கடைக்கு போக முடியோ, சூப்பர் மார்க்கெட்டுக்கு? நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கு தான் எல்லா முயற்சியும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தான் தெரியும், பார்த்து சொல்றேன். அதுக்கப்புறம் வச்சுத பாட்ட எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லிடுறியா? வேற அவைய வருத்தப்பட போறாவ. நாளை பின்ன நீ ஏதாவது வரமண்டேன்னு பொசுக்கணும் இடையில நின்றுட்டேன்னா அது என்ன பண்ணுவாவ? வேற ஆளுனாலும் போடுவாவில்ல. ஒழுங்கா இப்போ கடைக்கும் போலன்னா வேற அவைய ஆளு பாப்பாவில்ல. சரிம்மா எதுனாலும் சொல்லிடுறேன். அவன் வேற இன்னொரு கடையும் திறந்தாச்சு. எல்லாம் அவனையும் அவன் ஃப்ரெண்டுக்காரனையும் தான் ஆளுக்கு ஒரு இடமா நம்பி போட்டிருந்தேன். அவனும் ரெண்டு பேரும் ஒரே கடையை பார்க்கணுன்னு சரின்னு இவங்களும் இவருங்க பார்த்துக்கிட்டியாருலான்னு அந்த கடையை ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டாவ. ஆனால் இப்போ ஒழுங்கா வரமாட்டுக்காவ ரெண்டு பேரும். அவன் என்கிட்ட ஒரே புலம்புறா. சரிம்மா, நான் சித்தப்பாட்ட பேசிடுறேன். உன் பொண்டாட்டிக்கு தெரியுமால? இல்லம்மா, இன்னும் அவகிட்ட சொல்லல. எதுவாக இருந்தாலும் உன் பொண்டாட்டிக்கிட்டையும் நடந்து கலந்து எல்லாம் சொல்லி எடுத்து செய்யி. சும்மா நீயா உன் இஷ்டத்துக்கு பண்ணாத. ஆமா அதுக்கெல்லாம் காசு நிறைய செலவாகுமே. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காப்போ? நம்ம வீட்டு பத்திரத்தை வச்சு லோன் போட்டிருக்கோமா. அதை எப்பல பண்ணுனா? அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு தாமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா, நீங்க எதுவும் பயப்படாதீங்க. இருந்தாலும் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமால? சரி பரவாயில்ல, நீ ஏதோ உன் நல்லதுக்கு தானே பண்ற. எல்லாம் நல்லபடியா செய்யி. உன் பொண்டாட்டிட்ட எல்லாம் கலந்து நிறந்து சொல்லி செய்யி. வேற அவளும் மனுஷி தானே, அவகிட்ட நீ சொல்லலைன்னா அவள் வருத்தப்பட மாட்டாளா? நம்ம வீட்டுக்காரன் நம்ம கிட்ட எதுவுமே சொல்லலையேன்னு. அது ஒன்றும் இல்லம்மா, எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு பிறந்த நாளைக்கு இல்லை அவளுக்கு சர்ப்ரைஸா சொல்லிடலாம்னு நினைச்சேன். சரி எதுவாக இருந்தாலும் பார்த்து செய்யி. நீங்க எதுவும் பயப்படாதீங்கம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். பிரியாணி எப்படி தங்கச்சிம்மா? பிரியாணி சூப்பர், வாயில வச்சதும் அப்படியே கரையுது போ. என்ன அது பிரியாணி வாயில வச்சுதான் கரையுது? கதை என்ன ஐஸ்கிரீம் கிடையாது. ஏதாவது சொல்லணும்னு சொல்லாதீங்கண்ணா. சரி நாங்க சாப்பிடுங்க. நீ உட்கார் சாப்பிடு, சேர்ந்து சாப்பிடலாம். சரிங்க. உண்மை காதல் யாரென்றால் உன்னை என்னை சொல்வீனே, நீயும் நானும் பொய் என்றால் காதலி தேடி கொள்வீனே. என்ன குழம்பு வாசனை அடிக்குது? அட நாயே, இவ எப்ப சோத்து சட்டியை திறந்தா? என்னலாம் லுக்கு? சோறு என்ன போட்டு சாப்பிடு, கொறிகிரி வச்சு தொலைஞ்சிடாத, அப்புறம் எனக்கு வயிற்று வலிக்கும். இப்ப சோத்து முட்டை அப்பா இன்னும் சாப்பிட வரலவே, அதுக்குள்ள நீ சோத்தை போட்டுட்டு உட்கார்ந்துருக்க. என் வயிறு எனக்கு பசிச்சிச்சு, நான் சாப்பிடுறேன். எனக்கு பசிச்சா வேற அப்பாவை வந்து சாப்பிட முடியும்? அவருக்கு பசிக்க நேரத்துல அவர் வந்து சாப்பிடுவாரு. சரியான தீனி முட்டை. முட்டை குழம்புனாதான் உடனே சோத்தை போட்டுட்டா தட்டுல. இங்க பாரு, உனக்கும் வேணும்னா தின்னு, சும்மா என்கிட்ட இப்படி சண்டைக்கு வராத சொல்லிட்டேன். எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கு, உன்னை நானே அவ்வளோத்தையும் திங்கல. அப்படியே சோறு காலியாச்சுன்னா கூட அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்கா, வரும்போது கொஞ்சம் கொண்டு வானா கொண்டு வந்துருவா. அதனால தின்னு வேணா, சும்மா என்னையே சண்டைக்கு இழுத்துக்கிட்டு இருக்காத சொல்லிட்டேன். என்னம்மா சாப்பிட்றீங்களா? ஆமாப்பா வாங்க சாப்பிடலாம். சாப்பிடுமா நான் அப்பா வரேன். இன்னும் உங்க அம்மா வரலையாக்கும்? ஆமாப்பா இன்னும் காணோம், ஃபார்ம் எழுதி கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. ஆமா எனக்கும் போன் பண்ணுனா. அப்பா அங்க வேற ஒரு தோட்டத்துல இன்னைக்கு வேலைக்கு போயிருந்தேன். அங்க வேலையை முடிச்சுட்டு வர எனக்கும் நேரம் ஆயிட்டு. இல்லாட்டினா நானும் அது சைக்கிளில் அழுத்தி கொண்டு போய் விட்டுட்டு வந்திருப்பேன். நம்ம தோட்டத்தில் வேலை செஞ்சா போயிட்டு வந்துடலாம். வேற தோட்டத்து வேலை பற்றியா, அது 8 மணி நேரம் வேலை செஞ்சாதான் கூலி தருவாவ. வேற நம்ம அங்கே விட்டுட்டு வர முடியாதுல்ல. அதனால தான் உங்கள் அம்மையே சரி நீ பார்த்து போனேன். ஆமாப்பா
எனக்கும் காலில் முள்ளு குத்தி இருந்தா எனக்கு வலியா இருந்துச்சு. அதனால தான் நான் அம்மையை வச்சு அழைக்கிட்டு போல. இல்லாட்டினா நான் கூட்டு போயிருப்பேன். சீக்கிரம் இன்னைக்கு அவன்கிட்ட சொல்லி அந்த ஸ்கூட்டி அப்படின்னா ரெடி பண்ணி வாங்கணும். இல்லாட்டினா சரி பண்ணலாம், சர்வீஸ் பண்ணலன்னா வண்டியை கொண்டான்னு சொல்லியாவது வாங்கணும். அவன்கிட்ட கடையிலே விட்டாதியா அங்கே சும்மானுக்கு. ஆமாப்பா, சீக்கிரம் வாங்குங்க. சரி, இப்ப கை கால் கழுவிட்டு வந்துட்டீங்களா? சாப்பிட்றீங்களா? சாப்பாடு போட்டு தரட்டுமா? ஆமாம்மா, சோத்தை போடு. பசிக்குது, கை கால்லாம் கழுவிட்டு தான் வந்தேன். சரிப்பா, இந்த சாப்பாடு போட்டு தரேன். என்ன சாப்பாடு? முட்டை குழம்பா? ஆமாப்பா. சீக்கிரம் அடுத்தால கொண்டாங்க கொண்டாங்கம்மா. நேரம் ஆகுதுல, சாப்பிட போவாண்டாமா. பாருங்க லைன் எவ்வளவு தூரம் நிக்குதுன்னு. இந்தாங்க சார், கண்டிப்பா 1000 ரூபாய் கிடைச்சிரும்ல சார்? அதெல்லாம் கிடைக்குமா? நீங்க ஃபார்மை கொண்டாங்க. இங்க என்ன அப்ளை பண்ணிருக்கீங்க? அதான் சார், மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய்க்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் வரும்ல, அதுக்கு தான். அடுத்த மாசம் கண்டிப்பா காசு வந்துரும்ல சார்? ஏம்மா, அந்த பியாப்பரை முழுக்கா படிச்சு பாத்தீங்களா? அதெல்லாம் யாரும் வேலை மனக்கட்டு உட்கார்ந்து படிக்குது? அதுல எவ்வளவு ஸ்கீம் கொடுத்துருக்காமா. அதை நீங்க பார்த்தால உங்களுக்கு வீட்டு வரியா, நில வரியா, தண்ணி வரியா, என்ன வரி, என்ன எல்லாத்துக்கும் ஆனா நிறைய கொடுத்துருக்கு பாருங்க. அதுல நீங்க எது எழுதி கொடுத்தாலும் பட்டா கிட்டா எது கிடைக்கலனாலும் வரும். நீங்க அதுக்கும் எழுதி கொடுக்கலாம். அந்த இதை ஒழுங்கா படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க எழுதி கொடுங்கம்மா. ஐய சார், எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல சார். எங்களுக்கு அதெல்லாம் அப்புறம் நாங்கள் பார்த்துக்கிடுவோம். நீங்கள் இப்போ எங்களுக்கு இது 1000 ரூபாய்க்கு முதல் எழுதி போடுங்க. எல்லா பொம்பளை ஆளுகளுக்கு வேற 1000 ரூபாய் வந்துட்டு எங்களுக்கு வரலன்னா போச்சுல்ல. என்ன அந்த ஆளு அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்க? அந்த மியானா மினிக்கிட்டு வந்திருக்கானு அவகிட்ட இருந்து ரொம்ப நேரமா பேசியானோ? நல்ல கடலை போடுவானுவேன். சீக்கிரம் வாங்கியானுவலா வருப்பாமே. எனக்கு என்ன வேலை கிடக்கு வீட்டில்? எல்லாம் மீனா, அந்த ஆளு என்னமோ ஸ்கீமுங்கார. நீ ஏதாவது படிச்சு பார்த்தியா? இக்க நானும் ஒன்றும் படிச்சு பார்க்கலக்க. இந்த 1000 ரூபாய்க்கு மட்டும் எழுதி போட சொன்னவா எல்லாரும் அந்த எழுதிக்கிட்டு வந்தேன். அதான் எனக்கும் தெரியும். ஆமா, நானும் ஒன்றும் படிச்சு பார்க்கலையே. இந்த மக்களுக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. ஆட்டு மந்த கணங்க அது பாட்டுக்கு எல்லாம் உழுதுவனி இதுவெல்லாம் உளுந்துருதுவே. சரி, நமக்கு என்ன வந்துச்சு, நம்ம பாம்பு வாங்கி கொடுப்போம். சரிம்மா, அவ்வளவுதான். சீக்கிரம் கொடுத்துட்டு வா, நான் இதுல நிக்கேன். அந்த வாரேக்கா. ஏம்மா, அந்த பக்கம் ஒரு ரசீது தருவாங்கம்மா, அதை வாங்கிட்டு போங்க. ரசீது அது எங்க? இந்த அங்க ஒரு டேபிள் போட்டு வரமா உட்கார்ந்துருக்கலாம், அங்க ரசீது தருவாங்க, வாங்கிட்டு போங்க. அது வேறயா? கொண்டாங்கம்மா. எப்படி சார் நாங்க எங்க இது பதிவு பண்ணிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டது? இது அப்புறமா சிஸ்டத்துல ஏத்துவாங்கம்மா. ஏத்துன அப்புறம் உங்க நம்பருக்கு, போன் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும். எப்போ கம்ப்யூட்டர்ல ஏத்துறாங்களோ அப்போ வரும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க யாருக்கெல்லாம் காசு வரும் வராதுன்னு. அதுல தெரிஞ்சிடும். அடுத்த மாசம் 15ஆம் தேதிக்கு மேல தெரியும். சரிங்க சார். சீக்கிரம் வரிசையில வாங்கம்மா. உங்க அம்மா முட்டை குழம்பையும் நல்லா கறி குழம்பு மாதிரி வச்சிருக்கா பாருங்க. சமையல்ல உங்க அம்மையை அடிச்சுக்க முடியாது. அட போங்கப்பா, நீங்க தான் அம்மா சமையல மெச்சிக்கணும். வேணும்னா இந்த முட்டை குழம்பு மட்டும் வேணா அம்மா நல்லா வைப்பா, அது எனக்கு தெரியும். ஆமா, நல்லா இல்லன்னு தான் சட்டி ஜோர தும்பா. நீ வாயை மூடு. என்ன, நான் உங்ககிட்ட பேசல, நான் அப்பாட்ட பேசிட்டு இருக்கேன். அடடா, உங்க அம்மா சொல்லியது சரியாதான் இருக்கும் போல இருக்கு. ஒரு 2 நிமிஷம் இருக்கிறதுக்கு முன்னாடி சண்டை போட ஆரம்பிச்சிருக்கீல ரெண்டுறான். உங்க அம்மா என்னன்னு தான் வச்சு உங்க 2 பேரையும் சமாளிக்கால தெரியலையே. கஷ்டம்தான் போல இருக்கு. சரி, அப்ப சாப்பிட்டுட்டு மறுபடியும் நாங்க இப்போ வேற தோட்டத்துக்கு தான் போறேன். நீங்க அம்மா வந்தான்னா பத்திரமா இருங்க. அம்மா வந்தான்னா நீங்க வேலையை பார்த்துட்டு தோட்டத்துல இருந்து வீட்டுக்கு கிளம்புங்கன்னு. அப்ப வர நேரம் ஆகும். சரிப்பா. அம்மா எதுவும் வேலைகளை கொடுத்துட்டு போனாளா? ஆமாப்பா, ஓலையை பறக்கி போட சொன்னா. அப்புறம் காஞ்சி தேங்காய் உளுந்து கிடந்தனா அதெல்லாம் பறக்கி கூட்டி போட சொன்னா. இவ ஒண்ணுமே செய்ய மாட்டாங்கப்பா. காலில் முள்ளு குத்தி இருக்குன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு கல்லப்பட்டு வேலை கள்ளி அப்படியே உட்கார்ந்துக்கிட்டா. அதனாலதான் நானும் உட்கார்ந்துக்கிட்டேன். எப்ப எனக்கு கால் வலிப்பா முள்ளு குத்தி. அவன் நல்லா தானே இருக்கா, அவ செய்ய வேண்டியதானே. அவளும் சும்மா கிராஃப்ட் செய்யறேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருந்தா. அதனால நான் என் பாட்டுக்கு நானும் விளையாடிக்கிட்டு இருந்தேன். சரி, பத்திரமா இருங்க, அது போதும். வேலை செய்யலனாலும் பரவாயில்ல. அந்த பக்கம் கணத்துவல் பக்கம் போயிடாதீங்க. என்ன, மதிய நேரத்துல கணத்துவலுக்கெல்லாம் போகக்கூடாது. சரிப்பா. கை கழுவ தண்ணி வேணும்னா மோட்டர் போட்டு விட்டு தானே போயிருப்போங்க. அம்மா மரத்துக்கு பாயும்ல, அதில் போய் கையை கழுவுங்க. கிணத்தடி பக்கம் தொட்டி பக்கம்லாம் போகாதீங்க. மழைகளெல்லாம் வந்து கொஞ்சம் சவுதியாக அந்த ஒரு பக்கம் இடிஞ்சு நிற்க மாதிரி தான் நிற்கு கிணறு. அது கொஞ்சம் வேலைப்பாடு பார்க்கணும். அதனால் அந்த சைடு போகாதீங்க. அப்பா கொஞ்சம் அது செய்ய வேலை டைம் நேரம் இல்லாமல் கிடக்கேன். வேற இங்கே தோட்டத்தில் யாரும் இல்லாத நேரத்தில் ஏதோ ஒன்று கிடக்க ஒன்று ஆகி போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதம்மா, சொல்லிட்டேன். சரிப்பா, நான் போக மாட்டேன். நானும் போக மாட்டேன்ப்பா. சரி, சாப்பிடுங்க. என் வீட்டுக்காருக்கு முதியோர் பென்ஷன் தொகை கிடைக்குமாப்பா? வயசு என்னமா ஆகுது உங்க வீட்டுக்காருக்கு? 75 ஆகுதுப்பா. ஐயோ, 70 ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. முன்னாடியே என்ன எழுதி போட்டிருந்துருக்கலாம். இனிமே ஒன்றும் பண்ண முடியாதம்மா. சரியா. இந்த சாந்திக்கெல்லாம் என்ன குறை பாருங்க. கையில கழுத்துல காதுலன்னு அவ்வளவும் தங்கத்துல தான் வலியுது. அவளாம் எழுதி கொடுக்குறாக்க. அவளுக்கெல்லாம் என்னத்துக்குக்கா 1000 ரூபாய்? அந்த மாதிரி வசதியா இருக்கைகளுக்கு தான் காசு வரும் பாரு. இந்த பாவப்பட்டதுவே கஷ்டப்பட்டதுவளுக்கெல்லாம் வராம அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாவே. அதுவே தான் கிடந்து திண்டாட மறுபடியும் ஓடிக்கிட்டு பாம்பு ஃபில்லப் பண்ணி கொடுத்துக்கிட்டு அலையும்.
ஆமா சரசு, அது என்னமோ சரிதான். எனக்கெல்லாம் கவர்மெண்ட்ல ஃப்ரீயா தரது அவ்வளவு சீக்கிரத்துல கிடைச்சிடாது. எப்ப பார்த்தாலும் கேன்சல் ஆயிரும், அதுக்கப்புறம் கடந்து கஷ்டப்படணும். ஆமாக்கா, அது என்னமோ சரிதான். அதுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் வேணும் பத்துக்கிடுங்க. பெரிய பொண்ணு மைனி அதெல்லாம் மோதையே எழுதி கொடுத்துருச்சாங்க. யாரு, நம்ம பத்ராளி அக்காவா? ஆமா, 4 முடி உங்களுக்கு தெரியாதா? பெரிய பொண்ணுக்கு கேட்டப்படாது, அவளுக்கு கேட்ட அவ்வளவுதான். என் மைனியை பத்தி பேசணும்னு சண்டைக்கு வந்துருவா. என்னது? பெரிய பொண்ணு நீ எப்ப வந்தா? நீ எங்க மைனியை பத்தி பேசும்போதே வந்துட்டேன். ஏம்மா அடுத்தாலும் ஃபார்ம் கொண்டாங்கம்மா. அங்க என்ன கதை பேசிக்கிட்டு இருக்கிய? குடி குடி. தாங்க சார். ஏம்மா நான் சாப்பிட போனோம்மா, நேராவது ஒரு 4 பேர் தான் இருக்கியா, சீக்கிரம் வாங்கிட்டு போயிடலான்னு பார்த்தேன்னா நீங்க கதை பேசிக்கிட்டு இருக்கிய கதை. சரி சரி, கோவப்படாதீங்கன்னு இருந்தாங்க. சரி ரைட்டு. கம்ப்யூட்டர்ல உடனே ஏத்திருவீல்லப்பா? அதெல்லாம் ஏத்திடுவோம்மா. சரி. ஏத்துனதுக்கு அப்புறம் உங்க போனுக்கு ஒரு மெசேஜ் வரும் பாருங்க. சரிப்பா. சார், பின்னாடி ஒருத்தி சொந்த வீட்டுக்காரி வந்து நிக்கா. அவளுக்கெல்லாம் காசு கிடையாதுன்னாவ, உண்டா சார்? இல்ல இல்லையா? எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுமா. யாரு ஃபார்ம் கொண்டு வந்தாலும் நாங்க வச்சு சிஸ்டம்ல ஏத்திடுவோம். அதுக்கப்புறமா வாரது வராததுலாம் அது அங்கதாம்மா தெரியும். அது நமக்கு எதுவும் தெரியாது. அட குந்தாணி, எப்படி நம்மள கோத்து விடுறா வெறு. பெரிய பொண்ணு, பாமணி குடுப்பியா? ஏத்திக்கிடுவாங்களாம். இருளா, உன்னைய வந்து கவனிச்சுக்கிறேன். ஏம்மா சீக்கிரம் கொண்டாங்கம்மா. நேராவது நீங்க ஒருத்தர் தந்தியல்னா நான் வாங்கி வச்சுட்டு சாப்பிட போவேன். தாங்கண்ணே தாங்கண்ணே. சரிம்மா. எல்லாம் குந்தாணி, உங்ககிட்ட அந்தாலும் கேட்டானோ? தேவையில்லாம என்னத்துக்கெல்லாம் எனக்கு சொந்த வீடு இருக்குன்னு சொன்ன அவங்கிட்ட. அதுக்கு இல்லலாம் பெரிய பொண்ணு, திடீர்னு பாம்போட எங்க கூட லைன்ல நின்னியா? வேற தெரியாம நீ கொண்டு போய் பாம்பை கொடுத்து அவன் திட்டி விட்டுறப்படாது பத்தியா? அதுக்கு தான் கேட்டேன். நம்பிட்டேன். நீ பொறாமையில தான் சொல்லியிருப்பலாம், எனக்கு நல்லா தெரியும். நீ தானே பெரிய பொண்ணு சொந்த வீட்டு பேர் இருக்கைகளுக்கு கிடையாதுன்னு? அதில் ஒரு பொம்பளை சொல்லிச்சுக்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாரும் கொடுக்கலான்னு. அதான் ஒரு பாம்பை கடன்னு வாங்கி ஃபில் பண்ணி நானே எடுத்துட்டு வந்து லைன்ல நின்னேன். அப்படியா? சரி சரி, கொடுத்துருக்குல்ல. பாப்பா வந்தா நல்லது தானே? வந்தா நல்லதுதான். ஆனா நம்ம இப்படிலாம் ஆசைப்படுறது ரொம்ப தப்புக்கு. ஏன்னா வாசில தாரத நல்லா வாங்கி யூஸ் பண்ணிக்கிட வேண்டியது தானே. நம்ம காசை நமக்கே கவர்மெண்ட் திருப்பி தருது. ஃப்ரீயா மகளிர் உதவி தொகைன்னு தாரோன்னு. அது சரிதான். வாங்கிட்டு கடைசியில் மற்ற இதுலலாம் பொருள் விலைவாசி ஏற்றிடுவாவில்ல. அப்போ ஐயோட அம்மாடான்னா அப்போ யார் கஷ்டப்படுறது? அப்பவும் நம்ம தானே கஷ்டப்படணும். ஆமா, பெரிய பொண்ணு சொல்றதும் சரிதான். காசு தாராவேன்னு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா விலைவாசி யாருதுன்னு நம்ம தான் கடந்து அப்புறமா மாறி மாறி குமுறிட்டு கிடக்கணும். அதுக்கு தான் எங்கள் வீட்டுக்காரு வேண்டான்னு இருப்பாருன்னு நினைக்கிறேன் எனக்கு. நான் இப்போ எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லாமல் கொள்ளாமல் எழுதி கொடுத்தாச்சு. எல்லாரும் எழுதி கொடுக்கும்போது நமக்கும் ஆசையாக தான் இருக்குது. நமக்கும் ஒரு 1000 ரூபா வந்தால் கை செலவுக்கு ஆகுமேன்னு. நானும் அப்படி நினச்சிதான் பெரிய பொண்ணு எழுதி கொடுத்தேன். ஆனால் நானும் நீ சொல்கிற மாதிரிலாம் யோசித்தேன். வேற என்ன பண்ணுறது? எல்லாரும் கொடுக்காம நம்மளும் வேற கொடுப்போம். வேற அவங்க வாங்கும்போது நமக்கு ஒரு மாதிரிலாம் இருக்கும். சரி, இந்த நாட்டுக்கு என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும், நமக்கு என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும். நம்ம ஒரு ஆள் மாறி எல்லாம் மாறிடுமா என்ன? சரி வாங்க. அப்படி சொல்லக்கூடாதுக்கோ. இப்படி ஒவ்வொருத்தரும் நினச்சி தானே அப்படியே விட்டுட்டு போகிறோம் நாட்டை. ஆமாம், இவதான் அப்படியே நாட்டை இப்போ தூக்கி செங்குத்தா நிமித்த போறா. வாழா போவும் யாராவது பசிக்குது. பார்த்து முட்டை வீட்டில் அப்படி என்ன கறி வச்சிருக்கா? பசிக்குதுங்க. எங்க மாமியார் மீன் கழுவிட்டு இருந்துச்சு. மீன் கறி வச்சிருக்கோம். போனதான் போய் ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான். மீன் குழம்பா? எனக்கு கொஞ்சம் தாயம். அவன் வீட்டுக்கு வந்துட்டு வரேன். ஒரு கிணத்துல ஊற்றி தான் நான் வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட்டுக்கிடுறேன். எங்கள் மாமியார் என்ன கறி வச்சுச்சோ தெரியல. ஒருத்தி வீட்டில் சோறு கறி ஆக்கி தின்றாதீங்களா? அதுக்கெல்லாம் எங்களுக்கு இன்னும் 4 கிடக்குக்க. நாங்க போவோம். எப்ப சோனி இங்க பாரு, என்னோட ஹார்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எனக்கு கொஞ்சம் அந்த ஃபிஷ் எப்படி செய்யறதுன்னு கொஞ்சம் சொல்லி தாயாம்ப. ஃபிஷ் அது ஈஸி தான்ப. 2 ஓலை போதும் அதுக்கு. அதான் அது எப்படி செய்யணும்னு கேட்டேன். சொல்லி தருவியா? சொல்லி தர மாட்டியா? இரு சொல்லி தரேன். அவசரப்படாத, எல்லாத்துக்கும் டக்குன்னு கோவப்படுவாம்மா. ஒரு ஓலையில் அந்த ஈக்கு எடுத்த பிறகு 2 ஓலை ஆயிருமா? அதுக்கப்புறமா கூட பின்ன மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி ஒன்றுக்கு கீழே ஒன்று மடிச்சு சொருவு. இவ கிறுக்கி தெளிவாக காட்டுப்ப, அப்பதானே புரியும். உனக்கு செய்ய தெரியும், அதனால ஈஸியா டக்குன்னு எடுத்து செஞ்சுட்ட. எனக்கு எப்படிப்பா தெரியும்? ஒழுங்கா ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிதா. இப்போ ஈஸி தான்ப்பா சோனி, நடிக்காத என்ன. ஒழுங்கா கூட பின்னுற மாதிரி இதே மாதிரி செய்யி. சிப்பா நீ என்னமோ செய்யி, நான் இதே மாதிரி 4-5 பெட்டியே செஞ்சுக்கிட்டுறேன். நான் செஞ்ச பெட்டியே உன் மீனை விட நல்லா தான் இருக்கு. எப்போ அப்போ உனக்கு ஃபிஷ் செய்ய சொல்லி தரேன்டாம்மா? ஒன்றும் தேவையில்லப்பா. வந்துட்டா நம்ம ஒன்று சொல்லி கேட்டா அவ இஷ்டத்துக்கு மினிக்கிட்டு இருக்கா. இப்படி வேகமாக சொல்லி தந்தா எப்படி புரியும்? பெரிய பொண்ணு, வெயில் மண்டைய பொழக்குதுல்ல. மழை பெஞ்சா ஒரே நசன்னு மழையா பெய்தும்போம், வெயில் அடிச்சா மண்டைய பொழக்குது வெயிலும்போம். இதான் இந்த மக்கள், வேற என்ன பண்றது? அடா அது
அதுக்கு இல்லலா, வெயில் அடிக்கிறதுல அதனால தண்ணி தாகமா இருக்கு. ஜில்லுன்னு ஜூஸ் குடிக்கணும் போல இருக்கு. உங்க வீட்ல ஜூஸ் இருக்கும்ல? கொஞ்சம் வீட்ல போய் எடுத்துட்டு வாயா. எங்க மாமியார் என்னைய வழக்கமாத்தாலே சாத்தி போடுவாம்மா. என் முவன் சம்பாத்தியத்தை எடுத்து ஊர்ல உள்ளவர்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கியாக்குன்னு கேட்கும், மானங்கிட்ட கிளி கிளிக்கும் என் மாமியார். இல்லைனாலும் உன் மாமியார் ஒன்றும் சொல்லாது வேறு. அது எச்சி கையால காக்கா கூட வரட்டாது. சரியான பேசினாரி. அப்போ உன் வீட்டில் நீ ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கலாம், அதில் ஒன்றும் வைக்கலையா நீ? எங்க வீட்டு ஃப்ரிட்ஜில் எல்லாம் பழசு பட்டைகள் தான் இருக்கும். போன வருஷம் தீபாவளிக்கு செஞ்ச பலகாரம் கூட என்ன உள்ள இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஒரு நாள் வா, எங்க வீட்டு ஃப்ரிட்ஜ் டூரா பார்க்கலாம். தெரியல, நீங்களும் வீட்டுக்கு போறதா இருந்தா போங்க. நான் இனிமே தோட்டத்துக்கு தான் போகணும். நான் போறேன், வெயிலா தான் இருக்கு, என்ன பண்றது? ஏக்கா அப்ப கொஞ்சம் இருக்கியல, நான் வீட்டுல போய் சோத்து வழியில சோற மட்டும் எடுத்து போட்டு கொண்டாடுறேன். எங்க வீட்டுக்காருக்கு கொண்டு போகணும் பார்த்துக்கிட்டு அந்த சதீஷ் பைய வேற கிரிக்கெட் ஆட போனா. அவனை இனிமே போன் பண்ணி கூப்பிட்டாலும் வரான்டான். எந்தாலும் ஒளிஞ்சு போனாலும் நானும் அப்போ உங்க கூட நான் பேசி போயிடலாம்ல. வந்துட்டுன்னா அப்ப வாரதா இருந்தா சீக்கிரம் சாப்பாடு எடுத்துட்டு வாடே. அங்க வேற என் பிள்ளைகளுக்கு ஏடிட்டு அடக்கம்ல, சண்டை போடாம முத இருக்கணும். சண்டை போட்டுட்டு நடந்தாலும் சிரமம். இந்த 5 நிமிஷத்துல எடுத்துட்டு வந்துருவேங்க. எல்லாம் ரெடி, காலையிலே ரெடி பண்ணிட்டேன். சரி சரசா, அப்ப சீக்கிரம் எடுத்துட்டு வா. என்ன 2 பேரும் தோட்டத்துக்கா போறியே? ஆமாடா, நான் எங்க இருந்து தானே ஓடி வந்தேன். பெய் தான் பார்க்கணும். அவளு வேலையை செய்யுங்கன்னா அவளுங்க வேலை செய்வாள்வளா இருக்கும். சண்டை போடாம இருந்தாலே எனக்கு அது போதும். நான் இந்த பாம்பு கொடுக்கறதுக்காண்டில ஓடி வந்தேன். ஐயே, அப்ப ஒருத்தர் இல்லைன்னா எங்களுக்கு போர் அடிக்குமே. நாங்களும் தோட்டத்துக்கு வந்துடட்டுமா? வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வாங்களா? ஐயே, சாப்பிட்டுட்டு வரணும்னா நேரம் ஆகுமே. பரவாயில்ல, நீங்க தோட்டத்துக்கு சாப்பாடு எடுத்துட்டு போயிருப்பீங்களா? அந்த சாப்பாட்டுல ஒரு முடி ஒரு உருண்டை கூட தந்தா கூட போதும், சமாளிச்சுக்கிடுவோம் நாங்க. அங்க பிள்ளைகளும் வீட்டுக்காரெல்லாம் சாப்பிட்டுருப்பாவ. சாப்பிட்டுட்டு எனக்கு வச்சிருக்காவளோ வைக்கலையோ. அப்ப 4 முடி சோறு தானே எடுக்க போயிருக்கு. அதுக்கிட்ட போன பண்ணி எங்களுக்கு ஒரு வழியில சோத்த எடுத்துட்டு வான்னு சொல்லலாமா? இல்ல, அவ புருஷனுக்கு அவ பிள்ளைகளுக்கும் தான் பொங்கிருப்பா. உங்களுக்கும் சேர்த்துமா பொங்குவா. உங்களுக்கு சோறு வேணும்னா வீட்டுல போட்டுட்டு வாங்களா தோட்டத்துக்கு. ஆமா, லட்சி சொல்றதும் சரிதான். அம்மா, நீ எனக்கு குழம்பு தரேன்னால மீன் குழம்பு தரதுக்குல இருந்து தப்பிக்கலாம்னு நீ இப்படி போலாங்கியோ? சேச்சா, அப்படிலாம் இல்லல பெரிய பொண்ணு. வீட்டுலாம் போயிட்டோம்னா வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு நமக்கு தூக்கமும் வராது. என் மாமியார் ஒரு சில நேரம் எங்களுக்கு வந்து சீரியலை பார்த்து அறுத்துட்டு நடக்கும். இல்லாட்டினா அப்படியே உங்கள் மாமியார் கூட எங்கன்னா போய் கதை பேசிகிட்டு இருக்கோம். எங்கே போதோ அதெல்லாம் நமக்கு வீட்டில் இருந்தால் வெறுப்படிக்கும். பாதி நேரம் கரண்ட் இருக்காது. லட்சும் இல்லை சரசும் இல்லை, நமக்கு போர் அடிக்கும்ல. தோட்டத்துக்கு போயிடலான்னு பார்த்தேன். அப்படின்னா நீ போய் வீட்டில் போய் சோறு எடுத்துட்டு வரியா? சார் நானா? என் மாமியார் எங்கே சோத்து சட்டி தூக்கிட்டு போகிறான்னு கேட்குமே. கேட்டா குளத்து வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வா. ஐயா, அதுவும் வேற கையோட கிளம்பிடும். அதுவும் சோத்து சட்டியை தூக்கிக்கிட்டு மதியம் 2:30க்கு தான் வேலை முடிஞ்சு வர நேரத்தில் இவா வேலைக்கு போறேன்னு சொல்லியாலன்னா அதுவும் தூக்கி சட்டியில சோத்த போட்டுட்டு பின்னாடியே வரும் பாரு. வீட்டுல போய் ஒரு வழியில ஒரு டிஃபன்ல சோத்த போட்டு எடுத்துட்டு வரதுக்கு என்ன பேசியாலுவோம்மா. எல்லாம் இருங்க, நானே வீட்டுல போய் கொஞ்சம் சோறை போட்டு எடுத்துட்டு வரேன். வீட்டுல சோறு கிடக்கு. வேண்டாம், உமா எடுத்துட்டு வருவா. லட்சு, அப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 4 மணி வந்ததை கிளம்பிடாதீங்க. நான் ஒரு வழியில போட்டு நானே எடுத்துட்டு வரேன். பெரிய பொண்ணுக்கு எனக்கும். போடு. இவ்வளோலாம் என்ன நீ பிள்ளைகளுக்கெல்லாம் புருஷன்களுக்கு சுவார பொங்கி கொடுத்து இவ்வளோலாம் தின்னுக்கிடுவாள்வன்னு தெரியலையே. எல்லாம் மாமியார் கடக்க வரைக்கும் இவ்வளோலாம் இப்படி தின்னுக்கிட்டு திரிவாழ்வா சுற்றிக்கிட்டு மாமியாரெல்லாம் போயிட்டாள்வன்னா அவ்வளோதான் போல இருக்கு. குடும்பம் சந்தி சிரிச்சு போவோம். ஏக்கா, அதான் நீங்களா இருக்கீல்ல, அக்கம் பக்கம் வீடெல்லாம் குழம்பு வாங்கி சமாளிச்சுக்கிடுவோம்க்கா. அப்ப கூட சமைக்கின்னு சொல்றாளான்னு பேரு. வீடா கறியை வாங்கி தும்பாலாம். ஏக்கா, நம்ம வைக்க குழம்பை விட அடுத்தவிய வைக்க குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க பார்த்துக்கிடுங்க. அதுக்கு தான் நான் எங்கள் வீட்டில் சாப்பிடவே விரும்ப மாட்டேன். ஒருவேளை உங்களுக்கு எங்கள் வீட்டு சாப்பாடு நல்லா இருக்க மாதிரி இருக்குமோ என்னமோ. வேணா நான் எங்கள் வீட்டு சாப்பாடை உங்களுக்கு தந்துடுறேன், உங்கள் வீட்டு சாப்பாடை செஞ்சு எங்களுக்கு தந்துருங்க. வேண்டாமா, அப்படியெல்லாம் வேண்டாம். எப்ப சந்தியா அங்க பேரு? உனக்கு மட்டும்தான் எல்லாம் செய்ய தெரியும்னு நினைக்காத, எனக்கும் செய்ய தெரியும். பாரு, கிளியும் காக்காவும் செஞ்சிருக்கேன். இப்ப சூப்பர் பா. எப்படி செஞ்சா? நாங்களும் செய்வோம்ல. காக்கா 2 காக்கா கா கா கா. சொல்லி நீ காக்காவை செஞ்சு காக்காண்டத காக்காவான் தலையில பேண்டிருச்சுப்ப. ஐயே, காக்காச்சம்மா ஏதோ தலையில விழுந்த மாதிரி இருந்துன்னு பார்த்தேன் பாச்சி. நல்ல வேலை நீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உன் தட்டில் விழலன்னு நினைச்சு சந்தோஷப்படு. பல்ல கட்டாத, கொஞ்சம் ஒரு ஓலையை எடுத்து எனக்கு கொஞ்சம் இதை தேய்ச்சி எடுத்து விட. இதெல்லாம் ஒரு ஓலையில எடுக்க முடியாது. நல்லா காக்கா தலையில கழிஞ்சிருச்சு. போய் தலையில லைட்டா தண்ணி தொட்டு கழுவு ஓடு. அப்ப கொஞ்சம் தண்ணி ஊத்துப்ப தலையில. ஐயா, குடிக்க தண்ணிலாம் பத்தாது. நீ போய் அங்க போய் கழுவு. அங்க பாத்தியில தண்ணி பறிச்சிட்டு இருக்கோம், அங்க போய் கழுவிட்டு வாப்போ. ஐயா, அப்பா தொட்டி பக்கம் போக கூடாதுன்னு சொன்னாரே.
உன்னை யாரு தொட்டி பக்கம் போச்சோன்னா அங்க பாத்தியில மரத்துக்கு பாஞ்சிட்டு இருக்கோம்ல அங்கன போய் தலையை முக்கி போய் கழுவு ஓடு. எப்ப நீயும் வாபகிரிக்கி? நான் வரல, எனக்கு வேலை கிடக்கு. நீ போய் கழுவிட்டு வா. சரியான விளங்காதவம்மா. கொஞ்சம் வாபன்னு கூப்பிட்டா வாராளான்னு பாரு. நீ எதுக்கு கூப்பிட்றன்னு எனக்கு நல்லா தெரியுது. கழுவி விட தானே, நீயே போய் கழுவு. அப்புறம் எண்ணெயை கை வச்சு கழுவ சொல்லுவ. அதுக்கு வேற ஆளை பாரு போட்டி. சிப்ப டேய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல செகண்ட் இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சுல, போனாங்க உட்கார்ந்துருக்கான் பாறான். அவன் வீட்டுக்கு போனா தரும்படி உள்ள நினைச்சுக்கிட்டு அப்படி உட்கார்ந்துருக்கான்னு நினைக்கேன். எல்லாம் சதீசு? ஆமாடா, அதான் என்னத்தை செய்யன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க எல்லாரும் நிலமையும் அப்படிதான்ல, எங்க வீட்டுக்கு போனாலும் அதே கதை தான். வழக்கு மத்தால நாலு சாத்துவாவே வாங்கிட்டு கொட்டிக்கிட வேண்டியதுதான். வேற என்ன பண்றது? எங்க அம்மா ஒரு ஆளுன்னா கூட நான் சமாளிச்சிருவேன்ல. எங்க வீட்ல சோடா புட்டி ஒருத்தி கிடக்கா வேற தங்கச்சின்னு ஒரு பிசாசு. அவதான் என்னைய மாட்டி விடுவா. அதான் பிரச்சனையே. வீட்ல பாதி இடம் இன்னும் நான் ஒட்டரை அடிக்காம க்ளீன் பண்ணாம அந்தந்தால போட்டு வந்துட்டேன். இப்ப போனேன்னா நான் செத்தேன். சதீசு, அங்க பாரு. அங்க போறது உங்க அம்மா தானே? என்னது, எங்க அம்மாவா? ஆமா, அங்க பாருல, உங்க அம்மாவோட கேங்கே போகுது, ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு. அட ஆமாடா, எங்க அம்மா தோட்டத்துக்கு போறாவன்னு நினைச்சேன். இந்த பையன் எந்நேரம் பார்த்தாலும் கிரிக்கெட்னு ஓடிடுறியாங்க. அந்த லீவு நாள் வந்தாலும் இப்ப நமக்கு வைத்தறிச்சலா தான் இருக்கு இந்த பையனை நினைச்சா. உங்க பையன் பார்ட் டைம் ஜாப் பார்த்துக்கிட்டு தானே இருந்தா, என்னாச்சு? ரமணி கடையில தானே நின்னா, இப்ப போக மாட்டேன்னு சொல்லிட்டு அடக்கான். ஒரு நேரம் போறீங்க, ஒரு நேரம் போக வேண்டீங்க, ஒழுங்கா சம்பளமும் வாங்கிட்டு வராண்டாங்க. இப்படி போனா எப்படி சம்பளம் கொடுப்பாவே? ஆமா, போன வாரமும் கன்னியாகுமரிக்கு வந்துட்டாம்ல. ஆமா, ஓயாம இப்படி லீவு போட்டுக்கிட்டு இருந்தா கடை பக்கம் வராதுன்னு தேவலாம். அதான் அவன் இனிமே நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். கடையில ஆள் இல்லைன்னு சத்தம் பொடியாவோ போல இருக்கு, அதான் போக வேண்டாங்க. இருந்தாலும் உங்க பையன் நல்லா பொறுப்பாதான் இருக்கும். இருந்தா நீங்க ரொம்ப பண்ணாதீங்க. இந்த கிரிக்கெட் விளையாட போறதுதான் பிடிக்க மாட்டேங்கு. வீடு பூரா கிளீன் பண்ணிட்டு அடந்தங்க அலையில இருந்து கொஞ்சம் ஒட்டை அடிச்சு தாயான்னே கொஞ்ச நேரம் பண்ணினான். அதுக்கப்புறம் கண்ணை தட்டி அந்த போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு ஓடிட்டானே. பூ மாதிரி பிள்ளைதான் கிடந்து அவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு கிடக்கு. எனக்கே அந்த பிள்ளைய பார்க்க பாவமா தான் இருக்கு. போ மோலாம் நல்லா தான் வேலை செஞ்சு தரா சரசு. என் மூலதான் 2 வாரம் வேலை செஞ்சு தர மாட்டேங்காளுவ. ஒண்ணுக்கு ஏழிப்பு போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நீ செய்யும் நான் செய்யணும் எப்ப பார்த்தாலும் ஒரே சண்டையாதான் இருக்கும். அது உங்க வீட்டுல எப்பயும் பழகி போனது தானே. அது சரி, யாரோ நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதையா. பெரிய பொண்ணு அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வா. இந்த வாரேன். சரி, ஒருவேளை மன பிரம்மையா இருக்கும். சரி போகும். எங்க அம்மா தோட்டத்துக்கு எங்க அப்பாக்கு சோறு கொண்டுட்டு போறாவன்னு நினைக்கல. அப்ப வீட்டுக்கு போய் நான் சாப்பிட்டு வந்துடுறேன். இல்ல, அப்ப எங்களுக்கும் கொஞ்சம் சோறு எடுத்துட்டு வாளே. சரி, குண்டானோட தூக்கிட்டு வரேன் இரு. அதான் உங்க வீட்ல ஒரு குட்டி பிசாசு இருக்கும்ல பூமாரி, அதை எப்படில சமாளிப்ப? எங்க அம்மா இல்லன்னா சோடா புட்டியை சமாளிக்கிறது ஈஸி தான். தலையில 2 தட்டு தட்டி போட்டி எங்கன்னு சொல்லி அழைப்பிட்டு நான் பாட்டுக்கு சோத்த போட்டு தின்றுவேன். சரி, வரும்போது எங்களுக்கு ஒரு 4 உருண்டை எடுத்துட்டு வாளே. கொண்டாரேன். ஊறுகாய் வச்சு கொண்டு வாளே. பாப்போம். சோறு கொண்டு வரதே பெருசு, இவனுக்கு ஊறுகாய் வச்சு வேணுமா? தலையில உள்ள காக்கா எச்சம் போச்சா போலையான்னு தெரியலையே. பியாசடிக்கு தலையை பூரா அந்தால தண்ணி தொட்டிக்குள்ள விட்டுருவோமா? தண்ணி எவ்வளோ கிடக்கு? கொஞ்சம் கீழே தான் கிடக்கோ. தண்ணி தொட்டி நிறைஞ்சாலாவது நிறைஞ்சு வழியும் போது அப்படியே கழுவி விட்டுடலாம் மண்டைய. இப்போ இதுக்குள்ளே கொண்டு எப்படி தலையை விட? தெரியும் நீ இங்கே தான் வந்திருப்பேன்னு. வரக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துக்கு தான் வருவாய். வா, உனக்கு அங்கெல்லாம் இடம் இல்லாமல் தான் இங்கே வந்தியோ. அங்கே தான் வரக்கூடாதுன்னு சொன்னவள்ல அப்பா. நீ வாயை மூடு. என்ன கொஞ்சம் தலையில தண்ணி ஊற்றி விடுதா கழுவி விடுதான்னு சொன்னதுக்கு வரமுண்டேன்னு. இப்போ எதுக்கு வாய் பேசுற நீ? அதுக்குன்னு கணத்து பக்கத்தில் இங்கே எதுக்கு வந்த? கிணறு அங்கதான் இருக்கு, நான் தண்ணி தொட்டிக்கிட்ட தான் இருக்கேன். அப்பா தண்ணி தொட்டிக்கிட்டையும் வரக்கூடாதுன்னு சொன்னாவ. என்ன மறந்துட்டியோ? இப்போ என்ன நான் செத்தா போயிட்டே ஊரோட தானே இருக்கேன். உனக்கு இப்போ என்னங்க தலையில முத காக்காப்பி போயிட்டான்னு பாரு. போயிட்டு ஒழுங்கா பார்த்து சொல்லுவே. போயிட்டானே பொய் சொல்லாத. ஐயா போயிட்டா எனக்கு இன்னமும் ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. இன்னும் தலையில இருக்க மாதிரியே தோணுதுவே. அப்ப நக்கு. இப்ப நீ இப்ப எங்க போற? கிணத்தை எட்டி பார்க்கறதுக்கு தான். ஏன் சாவு போறியோ? என்னைய திட்டிட்டு இப்ப நீ எதுக்கு அங்க போற? அது ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப நாளாக டவுட்டு. மதிய நேரத்தில் ஏன் கணத்தை எட்டி பார்க்க கூடாதுங்கவன்னு ஒரே டவுட்டு. அதான் இன்னைக்கு எட்டி பார்க்கலான்னு இருக்கேன். என்னதான் நடக்குன்னு நம்மளும் பார்த்துருவோமே. இப்போ கிருச்சி சண்டி அங்கே போகாதே, சும்மா இரு. எப்ப பாரு ஏதாவது ஒரு 7:30 இழுத்துக்கிட்டே இருப்பா. இப்ப சந்தி அங்க வாவ. அப்பா கிட்ட சொல்லிடுவேன் பாத்துக்க. போ போய் சொல்லிக்க. நான் இன்னைக்கு கணத்தை எட்டி பார்த்தே தீருவேன், என்னதான் இருக்கு அந்த கணத்துக்குள்ளன்னு. என்னது இது ஒண்ணுமே தெரியல. இப்ப நம்ம நனல் தெரியுது. அட நம்ம முத்துலட்சுமி, ஹாய். வா என்கிட்ட வந்துரு. என்னது இது கணத்துக்குள்ள என்னமோ மின்ற மாதிரி இருக்குது.
வா முத்துலட்சுமி வா, என்கிட்ட வந்துரு. சரி நம்மளும் போய் எட்டி தான் பார்ப்போமே. என்னது அது கோல்டன் கலர்ல எனக்கு மின்ற மாதிரியே தெரியுது. வெளிச்சமா இல்லைன்னா உண்மையாவே மின்னுதான்னு தெரியலையே. என்ன போய் கணத்துக்குள்ள அப்படி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க? உள்ள யாரு உன் மாமியாரா இருக்கு? உன் மாமியார் இருக்கு, வந்து எட்டி பாரு. எனக்கு எது மாமியார்? உனக்கு தான் ரமணி மாமியார் இருக்கு. எப்ப சோழி சும்மா இருப்பங்க பாரு, கணத்துக்குள்ள ஏதோ மின்னுது பேரு கோல்டன் கலர்ல. ஒருவேளை இந்த கணத்துக்குள்ள புதையல் எதுவும் இருக்குமோ? எது நம்ம தோட்டத்து கணத்துக்குள்ளயா? உன் மாமியார் வேணா ஒரு நாள் உள்ள இருக்குமே தவிர புதையல்லாம் இருக்காது. இரு எதுக்கும் நானே எட்டி பார்க்கேன். இங்க பாருப சோனி, அதுல மின்னுது பேரு மின்னுது பேரு. எனக்கு ஒண்ணும் மின்ற மாதிரி தெரியலையே. நல்லா அந்த சோடா புட்டி கண்ணை வச்சு பாருப, எனக்கு நல்லா தெரியுது, உனக்கு தெரியலையா? எப்படி மின்னுது பெருப? ஒருவேளை அது வெயில் வெளிச்சமா இருக்குமோ? எனக்கு அப்படி தெரியுதோ? அப்படிதான் இருக்குமா இருக்கும், எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியல. அவளோட தோழியையும் கூட்டிக்கிட்டு வந்திருக்காளா? எப்பயுமே இப்படிதான், என் மேல நம்பிக்கையே இருக்காது இவளுக்கு. ஒண்ணுமே இல்லை இந்த கணத்துல. இதுக்கு தான் உச்சி வெயில கணத்துல எட்டி பார்க்காதீங்கன்னு நம்மள பயத்தை வேற முறுத்துறாங்க. இங்க வந்து பார்த்தா ஒண்ணும் கிடையாது. இவ என்ன ஒன்றும் தெரியலங்க, நமக்கு அதுல ஏதோ ஒரு மாதிரியா வெளிச்சமா தெரியுதே. ஒருவேளை பிரம்மையா இருக்குமோ? என்னப்பா சந்தியா, இப்படியே கணத்தை எட்டி பார்த்துட்டே இருக்க போறியா, வர போறியா? நீ போ, நான் வாரேன். அப்ப சரி நான் போறேன். அங்க ஒரு குறும்பல் விழுந்து கிடந்து அதுல எப்படியே இளநீ இருக்கும், ஈக்கிச்ச வச்சு ஓட்ட போட்டு நான் குடிக்க போறேன். போறதா இருந்தா போய் தொலை. முத்துலட்சுமி, நீ என்ன விட்டு போகாத. இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா சரிப்பட்டு வராது. நம்மளும் முத்துலட்சுமி கூடயே போயிடலாம். என்னெல்லாம் கார்த்தி, போனவன இன்னும் காணும். சுவாரகர் எதுவும் கொண்டு வருவானா, கொண்டு வர முண்டானா? இந்தா வந்துட்டோம்ல. ஆமாச்சா உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். என்னெல்லாம் சதீஷ் சொன்ன மாதிரி பானையோட வந்திருக்க? அவ்வளவு சொத்துக்குள்ளேயும் குழம்பு ஊத்திட்டியா? உங்க தங்கச்சிக்கு சாப்பாடு இருந்துச்சா? அவ சாப்பிட்டால அப்போ மாதிரி? அவ சாப்பிட்டா என்ன, சாப்பிடலன்னா என்ன? அவ பச்சை தண்ணிய குடிச்சிட்டு கிடப்பா. வாங்களே நம்ம சாப்பிடுவோம். ஏல கார்த்தி கீழ வாடா. சாப்பிடாண்டாமா, மேல குரங்கு கணங்க யாரி உட்கார்ந்திருக்கான் பாரு. இங்க இருந்து சாப்பிட்டதால சூப்பரா இருக்கும். எனக்கு ஒரு உருண்டை எப்படி தள்ளு, நான் மேல உட்கார்ந்தே சாப்பிடுறேன். மேல இருந்து நீ திங்கத பார்த்தா காக்கா உட்கார்ந்து திங்கது மாதிரியே இருக்கும்ல. பரவாயில்ல, காக்கா மாதிரி இருந்தாலும் சரி பரவாயில்ல, குரங்கு மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. சோத்த ஒரு உருண்டை இப்படி தள்ளுங்க. இந்த அப்படி உனக்கு ஒரு உருண்டை. ஏ அப்பா, என்ன பெரிய உருண்டை! இதுல ஒரு உருண்டை தின்னாலே வயிறு நிறைஞ்சிருமல. வயிறு நிறைஞ்சா சரிதான், தின்னு தின்னு. எதமே நீ சாப்பிடு. ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்கு. சூப்பர்ல சதீஷ். சரி நெக்ஸ்ட் என்ன பிளான்? நெக்ஸ்டா இந்த பட்டைக்கு ஓலை இருக்கா ஒன்றும் எல்லாம் பேருக்கானுவ. நம்மளும் போவோமா? அங்க போனனா பதனி ஏதாவது பனையில இருந்து திருட்டுத்தனமா இறக்கி தருவானுவ, குடிச்சிட்டு வரலாம். ஆமால சுரேஷ் ரமேஷ் எல்லாம் அங்கதான் பேருக்கானுவேன். கோயில்ல கூழ் ஊத்துறாவலாம், அதுக்கு பட்டைக்கு ஓலை வெட்ட பேருக்கானுவ பயில்வெல்லாம். அப்படியே அப்ப நம்மளும் போவோமா? ஆமா, நெக்ஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடுவோம். இந்த பானை வீட்ல கொண்டு போய் போட்டுட்டு ஓடிந்தறல. இந்த எங்கனா புதருக்குள்ள ஒளிச்சு வச்சிட்டு போவோம், வரும்போது நான் தூக்கிட்டு போறேன். அதுக்குள்ள எவனாவது பார்த்தான்னா எடைக்கு போட தூக்கிட்டு போயிருவாம்ல பானைய. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, பாத்துக்கிடலாம். ஏற்கனவே எங்க வீட்டு பானை எல்லாம் அடி வாங்கி சப்பிவே தான் கிடக்கு, போனா போகுது. உனக்கு இருந்தாலும் ரொம்ப தைரியம் தான்ல. உங்க அம்மா தோட்டத்துக்கு போயிட்டாவன்னதான் உனக்கு பயமே இல்லை என்ன? கேட்டா பூமாரிய மாட்டி விட்டுட்டு நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். உங்க பூமாரி நீ சாப்பாடு எடுத்துட்டு வரும்போது பாக்கலையா? அவ துணியெல்லாம் துவைச்சிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு அவ அங்க கடந்தா உள்ள. நான் நைஸா தூக்கிட்டு ஓடி வந்துட்டேன்ல. பாவம்ல பூமாரி, அவளுக்கு கொஞ்சோட சாப்பாடு நீ வச்சிட்டு வந்திருக்கலாம்ல. குழம்பு நிறைய இருந்தல, குழம்புலாம் இருக்கு, வேணும்னா வச்சு சோறு புஞ்சி தும்பா. குழம்பையும் காலி பண்ணி வச்சாதானே அவளால சாப்பிட முடியாது. சோறு தானே கொஞ்சம் சாப்பிடட்டும். பாவம்ல பூமாரி, வேலையெல்லாம் செஞ்சுட்டு செம்ம பசியில போய் சாப்பாடை தேடணும்னா இல்லன்னா வருத்தப்படுவாளால. அப்ப கொண்டாங்களா, அவளை சேர்த்து உள்ள போடுங்க, அவளுக்கு கொண்டு போய் வச்சிட்டு வரேன். ஐயே எங்களுக்கு பசிக்குது. அப்பனா வாயை மூடிட்டு தின்னுங்களே. வாயை மூடிட்டு எப்படிலாம் சாப்பிட முடியும்? இந்த மொக்க ஜோக்கெல்லாம் எங்க தாத்தா காலத்திலே தோண்டி புதைச்சாச்சு, அதை இப்ப நீ தோண்டி வெளியே எடுக்காதல. பெரிய பொண்ணு காரே எடுத்துட்டு வந்திருக்கலாம் பத்தியலாக்க. வண்டிக்கு பெட்ரோல் அப்புறம் உன் புருஷனா போடுவான். என்னடா பெரிய பொண்ணு பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? சும்மா சும்மா எல்லாத்துக்கும் வண்டி எடுத்துட்டு வர முடியுமா?
ஏதாவது ஆத்திர அவசரம்னா பரவாயில்ல, பெரிய பொண்ணுகிட்ட வண்டி கேட்கலாம். சும்மா காட்டுக்கு போறதுக்கும் மேட்டுக்கு போறதுக்கும் வண்டியை கேட்டா அவ அப்படிதான் கேட்பா. நல்லா சொல்லுங்கக்கா அந்த மரமண்டையில் உரைக்க மாதிரி. அவ என்ன சொன்னா திருந்தவா போறா, அவ பெரிய பொண்ணு. அது சரி.